The hypotenuse in centimeter of the right angled triangle is 6 centimeter, more than twice the length of the short side. Right angled triangle கொடுத்தாச்சு. ஓகே, ஹைபாட்டனியூஸோட லென்த் என்னவா இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஒரு சைடோட லென்த் இருக்கும் இல்லையா, அந்த லென்த்தோட ட்வைஸ் த லென்த் ஆஃப் தி ஷார்ட் சைடு. இப்போ 2x plus 6 அதான் hypotenuse. If the length of the third side is 6 centimeter less than thrice the length of the short side, அப்ப என்ன third side ஓட length என்ன வரும்? thrice the length of the short side. அப்படின்னா இப்ப short side x ன்னு எடுத்துட்டோம்னா another side என்ன வரும்? 3x minus 6 இல்லையா? The length of the third side is 6 centimeter less than, அப்போ 3 times x minus 6 அதான் ஆன்சர். 3x minus 6 அதான் இன்னொரு சைடு. ஓகே, இப்போ ஃபைண்ட் தி டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போ இது மூணுத்துல இந்த மூணு வேல்யூவையும் வச்சு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அப்போ ஒவ்வொரு சைடோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுத்தாச்சு. அப்போ பித்தாகரஸ் தியரம் மூலமா ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அதான் இங்க போடுறோம். 2x plus 6 the whole square equal to x square plus 3x minus 6 the whole square. இங்கே a plus b the whole square ஃபார்முலா மூலமா எக்ஸ்பேண்ட் பண்றோம். இங்கே a minus b the whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஓகே, இதெல்லாம் குரூப் பண்ணி கொண்டு வந்தா x equal to 10 centimeter அப்படின்னு கிடைக்குது. அதாவது இந்த ஷார்ட் சைடோட லென்த் 10 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஓகே, அப்ப இங்க என்ன கிடைக்கும்? another சைடோட லென்த் 30 minus 6 னா 30 minus 6 னா 24. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? 20 plus 6 அப்படின்னா 26. இங்க 26, 24, இங்க 10. இதுதான் இந்த ட்ரையாங்கிளோட டைமென்ஷன். 10 cm, 24 cm and 26 centimeters. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போறேன். Solve the quadratic equation this one for x. 2022ல கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் கண்ணில் பார்த்த உடனே இது புரியாது. இதை எழுதி வச்சுக்கோங்க, உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. பிஃபோர் எக்ஸாமினேஷன் இதை பார்த்துக்கோங்க. கட்டாயம் இதை பார்த்துட்டு போய் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இருக்குல்ல, இந்த இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2a இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா என்ன? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஓகே, ஸோ அதுபடி இந்த டேர்ம் இருக்கும். அப்போ இந்த மிடில் டேர்மும் அதே வர மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும். இங்கே a மட்டும் இருக்கு, b இல்லை. அப்போ ஒரு டேர்ம்ல b ஆட் பண்ணி இன்னொரு டேர்ம்ல மைனஸ் பண்ணிடலாமா? இந்த மைனஸை காமனா வெளில எடுத்துட்டு a பிளஸ் b இன்டூ எக்ஸ் பிளஸ் a மைனஸ் b இன்டூ எக்ஸ்ன்னு போட்டோம்னா இந்த 2ax அப்படியே இருக்குமா? அதான் இங்க பண்றோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கு, மைனஸை வெளில எடுத்தாச்சு. இந்த 2a மட்டும் a பிளஸ் ஏன்னு பிரிக்கிறோம். 2ax ax பிளஸ் axன்னு பிரிக்கிறோம். அதாவது இந்த ஒரு ax வந்துருச்சு, இங்க ஒரு ax வந்துருச்சு, இங்க பிளஸ் bx, இங்க மைனஸ் bx. அப்ப a பிளஸ் பியும் a மைனஸ் பியும் காமனா வந்துருச்சா? a பிளஸ் பியும் வந்துருச்சு, a மைனஸ் பியும் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அந்த கான்செப்ட் மாதிரி இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணும், இந்த ரெண்டு டேர்மையும் குரூப் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப இந்த ரெண்டு டேர்மையும் இதை சேர்த்து எழுதிக்கோங்க. இந்த டேர்முக்கு மைனஸ், அடுத்து இந்த டேர்முக்கு மைனஸ் இங்கே போயிடும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா எக்ஸ் வெளில எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் a பிளஸ் பின்னு கிடைக்கும். இப்போ இங்கே ரெண்டு டேர்முக்கு இது a பிளஸ் பி a மைனஸ் பி அதை பிரிச்சு எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் காமனா a மைனஸ் பியை வெளில எடுத்துடணும். ஸோ நெகட்டிவ் வெளில எடுத்துட்டு இதில் எடுத்தோம்னா எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே மைனஸ் a பிளஸ் பின்னு இருக்கும். கிடைச்சிச்சா? ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா? இப்போ இந்த எக்ஸ் இதை குரூப் பண்றோம். எக்ஸ் மைனஸ் ஆஃப் a பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆஃப் a பிளஸ் பி அப்படின்னு வரும். அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஸோ அப்போ இது டேர்ம் படி பார்த்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி, இது படி பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பின்னு வரும். ஸோ இந்த கொஸ்டினை எழுதி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த ஸ்பாட்ல நம்மளால கெஸ் பண்ண முடியாது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது போறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m for which the quadratic equation m minus 1 into x square plus 2 into m minus 1 into x plus 1 equal to 0 has two real and equal roots. Equal roots போட்டாலே தெரிஞ்சிடும். b square minus 4ac equal to 0 அதான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதான் யூஸ் பண்ண போறீங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து abc யோட வேல்யூ பிரிச்சு எழுதியிருக்கோம். b square minus 4ac ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா கிடைச்சிருக்கு. ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டு m ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம், பேசிக் ப்ராப்ளம். ஓகே,
என்ன டைப் ஆஃப் ரூட் கொடுத்துருக்கு அப்படின்றத வச்சு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். The quadratic equation 1 plus a square into x square plus 2ab x plus b square minus c square equal to 0 has only one root. What is the value of c square into 1 plus a square? இந்த வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, has only one rootனா என்ன? இது quadratic equation. அப்போ one rootனா என்ன? ரெண்டு ரூட்டுமே ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ ரெண்டு ரூட்டுமே ஈக்குவல்னா b square minus 4ac equal to 0 தான் அது பாசிபிள். அதான் இங்கே வருது. ஸோ b square minus 4ac equal to 0 கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசியோட வேல்யூ பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ மெனி டைம்ஸ் இதே வீடியோவில் வாட் இஸ் ஏ வாட் இஸ் பி அண்ட் சின்னு சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ b square minus 4ac வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டுட்டு வந்தாலே ஆன்சர் வந்துடுது. ஓகே, இது இந்த இதான் ஈக்குவேஷன், லாஸ்ட் ஈக்குவேஷன். இதில் எல்லாத்துலேயும் 4 காமனாக இருக்குது. ஸோ 4 எடுத்து விட்டுட்டோம்னாக்கா அதுதான் ஃபைனல் ஆன்சர். நமக்கு தேவை சி ஸ்கொயர் இன்ட்டு 1 plus a ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. தட் இஸ் b ஸ்கொயர்டு. அதான் நம்ம கொஷின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி ஸ்கொயர் இன்ட்டு 1 plus a ஸ்கொயர். அதான் இப்போ b ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது போகிறேன். ரைட் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் whose roots are 2 1 minus 5. இது 1 மார்க் கொஷினில் தான் கேட்க பாசிபிள், MCQ வரும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? x is equal to 2 and x is equal to minus 5 எழுதலாம். ஸோ அதை ஃபேக்டராக எழுதும்போது x minus 2 into x plus 5 எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எழுதுகிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மேக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த கொஷின். சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் டூ ஸ்கொயர்ஸ் இஸ் 544 centimeters squared. If the difference of their perimeter is 32 meter, find the sides of two squares. ரெண்டு ஸ்கொயர் இருக்கு. சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் டூ ஸ்கொயர்ஸ் இஸ் 544 centimeters squared கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட சைடு எக்ஸ்ன்னு இன்னொரு ஸ்கொயரோட சைடு ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு. இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்னு சைடு எடுத்தனால எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே ஏரியா சம் ஆஃப் தி ஏரியாஸ் ஆஃப் டூ ஸ்கொயர்னு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 544 centimeters squared அப்படின்னு வரும். இஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் பெரிமீட்டர் இஸ் 32. பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? ஒரு ஸ்கொயருக்கு 4a. ஏன்னு சைடு வச்சுட்டு இருந்தோம்னா 4a. இங்கே நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்திருக்கோம். ஸோ 4x 4y தான் பெரிமீட்டர் ஆஃப் டூ ஸ்கொயர்ஸ். ஓகே, அதோட டிஃபரன்ஸ் தான் 32 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4x மைனஸ் 4y ஈக்குவல் டு 32 அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே 3 டேர்ம் இருக்கு, எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். இது எல்லாத்துக்கும் 4 காமனாக இருக்கனால 4ஆல் டிவைட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8ன்னு எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு சைட்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் என்னன்னு தான் தேவை. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ என்னன்னு கிடைச்சா போதும். அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸை எலிமினேட் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 8ன்னு எடுத்திருக்கோம். அதை இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஒய் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது அப்படியே கான்ஸ்டன்ட்டோட குரூப் பண்ணியிருக்கோம். இது 644 இல்ல 64 பிளஸ் சிம்பிளிஃபை பண்ணா இப்படி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப அதை ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டு இங்க கொண்டு வந்திருக்கோம். 240 எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 20 into 12ன்னு பிரிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 8ன்னு கிடைக்குது. ஸோ அது ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டு இங்க ஃபேக்டரைஸ் பண்ணினா y ஈக்குவல் டு 12 அண்ட் y ஈக்குவல் டு -20 அப்படின்னு கிடைக்குது. இங்க தப்பா எழுதியிருக்கேன். y ஈக்குவல் டு -20 அப்படின்னு போட்டா தட் இஸ் நாட் பாசிபிள். இங்கே -20 y ஈக்குவல் டு -20 இஸ் நாட் பாசிபிள். எப்பயாவது சைட்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் நெகட்டிவா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? y ஈக்குவல் டு 12ன்றது தான். அப்போ y ஈக்குவல் டு 12 அப்படின்னா இன்னொரு சைடு என்ன? 12 plus 8 20ன்னு கிடைச்சிடும். ரெண்டு ஸ்கொயர் இல்லையா? அப்போ ஒரு ஸ்கொயரோட சைடு 20, இன்னொரு ஸ்கொயரோட சைடு 12. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். சால்வ் ஃபார் எக்ஸ். ஸோ 1/x plus 4 minus 1/x minus 7 equal to 11/13 கிடைச்சிருக்கு. பட் x is not equal to -4 and 7ன்னு கொடுத்துருக்காங்க. 2020ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை வச்சு இங்க டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கு. இந்த பக்கம் நியூமரேட்டர்ல நம்பர் மட்டும்தான் இருக்கு, எக்ஸோட வேல்யூவே இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாகவும் எந்த டேர்மும் கிடையாது. அப்ப காமனா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்கா 1/x plus 4 ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது ரெசிப்ரோக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரிக்கலாம். இப்ப அந்த மாதிரி இல்லை. ஸோ எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதான்.
எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இங்க 1 தான் இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 7 இங்கே வந்துடும், இங்கே எக்ஸ் பிளஸ் 4 வந்துடும். ஓகே, அப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு இங்க வந்து மைனஸ் 7 மைனஸ் 4 இஸ் மைனஸ் 11 கிடைச்சிடும். ஸோ டினாமினேட்டர்ல இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, நியூமரேட்டர்ல இது இருக்கு. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 11 கேன்சல் அவுட் ஆயிட்டு இப்படி ஒரு ஃபேக்டர் லெஃப்ட்ல கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மேக் பண்ணிடலாமா? இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்றோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்து எக்ஸ் டேர்ம் எல்லாம் குரூப் பண்ணி கான்ஸ்டன்ட் டேர்ம் குரூப் பண்ணா இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகே, அடுத்து ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. ஸோ ரெண்டு வேல்யூஸ் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. கொஸ்டினே சால்வ் ஃபார் எக்ஸ் தான். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ட்ரெயின் ப்ராப்ளம். ஸோ ஸ்பீடு ப்ராப்ளம் இது, நல்லா கவனிச்சுக்கோங்க. டெஃபினட்டா செஞ்சு பார்த்துருங்க இந்த ப்ராப்ளம். A train covers a distance of 480 km at a uniform speed. So distance கிடைச்சிருச்சு, யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. If the speed had been 8 km per hour less, it would have taken 3 hours more to cover the same distance. அப்ப டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Find the original speed of the train. ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த ட்ரெயினோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, அதனால அவர்ஸ் வந்து 3 hours கூடிருச்சு. ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா? ஸ்பீட் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 480 km டிவைடட் பை டைம். அது என்னன்னு தெரியாது. ஸோ லெட் எக்ஸ் பி த ஒரிஜினல் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். அப்படி எடுத்தோம்னாக்கா டைம் இஸ் ஈக்குவல் டு 480 டிவைடட் பை எக்ஸ். இங்க கேட்டிருக்கிறது ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்பீடு ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ டைம் ஈக்குவல் டு 480 பை எக்ஸ். அப்ப டைம் 8 hours டிலே பண்ணி போகுது இங்க போட்டிருக்காங்களா? ஸோ 8 hours டிலே பண்ணி போகும்போது அப்ப ஸ்பீடு என்னவா இருக்கும்? distance divided by x minus 8 அப்படின்னு வந்துருமா? ஓகே, distance is 480, so 480 by x minus 8 ஆயிடும் இந்த டைம். ஓகே, அப்போ இதுதான் அது. டைம் taken to cover the journey 480 km with speed x minus 8 போட்டோம்னா 480 by x minus 8 கிடைக்குது. ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் என்ன? டைம் டிஃபரன்ஸ் என்ன? 3 hours. அப்ப நியூ ஸ்பீடு மைனஸ் ஓல்டு ஸ்பீட் அப்படின்னு சொன்னாக்கா ஒரிஜினல் ஸ்பீடு மைனஸ் பண்ணோம்னாக்கா ஸ்பீட் டைம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கிடைக்கும். 3 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 minutes அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 போடலாம். அவங்க ஏற்கனவே 3 hours கொடுத்தனால 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கிலோமீட்டர் தான், கிலோமீட்டர் பர் அவர் தான் எக்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கிறது. ஸோ அதனால அவர்ல தான் வச்சுக்கணும், மினிட்டுக்கு மாற்றக்கூடாது. ஓகே, இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்றோம். இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா நமக்கு கிடைக்குது. இதை ஸ்டாப் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. அடுத்து ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் போட்டு இதை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1280 எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்றது தெரியும். ஸோ அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இங்க ஃபேக்டரைஸ் பண்ணதில்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி பார்க்கணும். குரூப் பண்ணி பார்த்தாக்கா 40 and 32 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் வருது. இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா 8 வருது. ஸோ குரூப் பண்ணி பார்த்து தான் இந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ -40 + 32 போடும்போது இங்க -8x இங்க -1280 கிடைக்குது. ஓகே, அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ரீக்ரூப் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். x is equal to -32 and x equal to 40. ஆனா ஸ்பீட் எப்பயாவது நெகட்டிவா வர சான்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ அப்போ x equal to -32ன்றது ஆன்சர் இல்ல. ஆன்சர் என்ன? x equal to 40 தான். ஓகே, ஸோ the speed of the train is 40 km/h. நம்ம கொஸ்டின் என்ன? find the original speed of the train தான். ஸோ நம்ம ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? find the value of k for which x equal to 2 is the solution of the equation kx square plus 2x minus 3 equal to 0. இது x தான், 2x தான் இது. ஸோ k யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். k x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. ஓகே, இங்க ஏற்கனவே என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2 தான் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை p of x எடுத்துட்டோம்னா p of 2 equal to 0 வரும்ல, அதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ p of 2 equal to 0, xக்கு பதில் 2ன்னு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா k equal to -1/4 அப்படின்னு கிடைக்குது. இது டெஃபினட்டா MCQல தான் கேட்க சான்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நான் ப்ரீவியஸ் இயர்ல 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், sum of the areas of two squares is 157 meter squared. If the sum of their perimeter is 68 meter, find the sides of the two squares. இது ஆல்ரெடி 2 சம்ஸ்க்கு முன்னாடி இதே டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா?
sum of the areas of two squares. Sum of the areas na என்ன, areas sides of the squares x and y ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்கொயர்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கொயரோட சைடு எக்ஸ்ன்னு இன்னொரு ஸ்கொயரோட சைடு ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 157 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, அடுத்தது பெரிமீட்டர். அங்கேயும் சம் ஆஃப் தேர், அங்க வந்து அந்த ப்ராப்ளம்ல டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் பெரிமீட்டர்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்துருந்தாங்க. இங்க சம் ஆஃப் தேர் பெரிமீட்டர் 68 மீட்டர்னு இருக்கு. ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன, 4a. இங்க எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கனால 4x plus 4y வரும். 4x plus 4y equal to 68. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல 4 காமனா இருக்கு. ஸோ 4ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. நமக்கு தேவை சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் தான் என்னன்னு தேவை. ஜஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் எடுக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் ஒய்னு போட்டுட்டோம். ஸோ எக்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல எழுதியிருக்கோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலா இந்த 17 மைனஸ் ஒய் போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சலாம்ல, அதான் பண்ணிக்கோ. 17 மைனஸ் ஒய் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்து இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டு ஒய்யோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கோ. ஒய் ஈக்குவல் டு 6 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 11 கிடைச்சிருக்கு. ஓகே, எக்ஸுக்கு ஒரு ஸ்கொயருக்கு 2 டிஃபரெண்ட் சைட் லென்த் இருக்க முடியுமா, இருக்க முடியாது இல்லையா. இப்போ y ஈக்குவல் டு 6 இருந்துச்சுன்னா எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிடலாம்ல. ஏற்கனவே எக்ஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் ஒய்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுல போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 11 கொண்டு வந்திருக்கோம். y ஈக்குவல் டு 6 இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 11 வருது. ஸோ y ஈக்குவல் டு 11னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். ஸோ அதான் ஆன்சர். y ஈக்குவல் டு 6 எக்ஸ் ஈக்குவல் டு 11 அண்ட் y ஈக்குவல் டு 11 எக்ஸ் ஈக்குவல் டு 6. இதுதான் ஆன்சர். இதே டைப் ஆஃப் ப்ராப்ளம் 2 இயர்ல கேட்டிருக்காங்க. Next one, a line segment AB of length 2 meter is divided at a point C into 2 parts such that AC squared equal to AB into B CB. Find the length of CB. இந்த CB யோட length என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு. AC squared equal to AB into CB அப்படின்னு கொடுத்துட்டாங்க. AB யோட length 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஏசியோட லென்த். ஏசி என்னன்றது தேவை. ஸோ ஏசியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இந்த லென்த்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப பிசியை என்னன்னு எழுதலாம், இந்த 2 மீட்டர்ல இந்த லென்த் போயிடுச்சுன்னா அதான் பிசி இல்லையா. அப்ப பிசி ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துருமா. ஏன்னா 2 மீட்டர்ஸ் ஏபி, ஏபியில இந்த ஏசியை மைனஸ் பண்றோம். அப்ப 2 மைனஸ் ஏசின்னு கொடுத்தோம்னா பிசி கிடைச்சிடும். பிசி சிபி ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இதுதான் இந்த கிவன் கண்டிஷன். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்டூ சிபி. அதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்றோம். ஏசியை எக்ஸ்ன்னு நம்ம தான் எடுத்திருக்கோம். அது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி 2 மீட்டர் இன்டூ சிபி அப்படின்னா நம்ம இங்க 2 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இப்படி வருது. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா நமக்கு மேக் ஆயிடுச்சு. ஓகே, சிபியோட லென்த் என்னன்றது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணணும். 4 நமக்கு ஸ்பிளிட் பண்ண முடியல, ஸ்பிளிட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொண்டுட்டு வர முடியல. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம், நமக்கு அந்த டிஸ்கிரிமினேட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, டிஸ்கிரிமினன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றது. ரூட் எப்படி கால்குலேட் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, x is equal to minus b plus r minus r minus square root of b square minus 4ac divided by 2a. அந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸை போட்டு ரூட் என்னன்றதை கால்குலேட் பண்ணலாம். அதாவது எக்ஸோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் இங்க பண்ணிருக்கேன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஏபிசியோட வேல்யூ பிரிச்சு எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இந்த 20 ரூட் 20 எப்படி பிரிக்கலாம், 4 into 5 பிரிக்கலாம். அப்ப 4 வெளில எடுத்தா 2 root 5 வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, அப்ப என்ன பண்றோம், இது 3 டேர்ம்லயும் இங்க நியூமரேட்டர்ல 2 இருக்கு, 2 காமனா இருக்கு, டினாமினேட்டர்லயும் 2 இருக்கு. ஸோ 2ஆல மொத்தமா டிவைட் பண்ணிடலாமா. இப்போ போயிடுச்சுன்னா x is equal to இப்படி கிடைக்குது, -1 plus r minus root 5 கிடைக்குது. அப்போ -1 plus root 5 வச்சு பிசி ஒரு வேல்யூ, -1 minus root 5 வச்சு எக்ஸுக்கு இன்னொரு வேல்யூ, பிசியோட வேல்யூ இன்னொரு வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே அதான் பண்றோம். x is equal to -1 plus root 5 போட்டு பிசியில சப்ஸ்டிட் பண்றோம். பிசி என்னன்னு எடுத்தோம், 2 minus xன்னு எடுத்தோம். ஸோ அந்த எக்ஸுக்கு இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா
3 minus root 5 வருது. அப்போ root 5க்கு வேல்யூ 2.24. அதை சப்ஸ்டிட் பண்ணா 0.76 மீட்டர்னு வருது. ஓகே, அதே மாதிரி x is equal to -1 minus root 5ல சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா 5.24 மீட்டர்னு வருது. ஆனா இப்ப நம்ம கால்குலேட் பண்ணிருக்கிறது BC யோட லென்த். BC இங்க 5.24 மீட்டர், இங்க 0.76 மீட்டர். ஆனா ABA எவ்வளவுதான்? 2 மீட்டர் தான். அதுல BC போய் 5 பாயிண்ட் சம்திங் இருக்க முடியுமா? பாசிபிள் இல்ல இல்லையா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 0.78. அதுதான் 0.76. அதான் ஆன்சர். Okay, this length is more than AB, so it is not possible. The length of BC is 0.76 meter. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next one, the roots of the equation x square minus 3x minus m into m plus 3 equal to 0 when m is a constant r. So, roots எல்லாம் என்னென்ன? mன்றது கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. ரூட்ஸ் எல்லாம் இந்த ரூட்ல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். ஓகே, எது ஆன்சர்ன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து ஏபிசியோட வேல்யூவை பிரிச்சு எழுதிருக்கோம். ஏன்னா என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 1. பின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் -3. சின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் -m into m plus 3. அதுதான். ஓகே, ஸோ வேற ஐடியா எதுவும் இல்லை. இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்லாம் போட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ ரூட் கண்டுபிடிக்க வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? x is equal to -b plus or minus square root of b square minus 4ac by 2a. அதான். ஸோ அந்த ஈக்குவேஷன்ல வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா இப்படி கிடைக்குது. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இதை பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வச்சு பாருங்களேன். இது 9 அப்படின்னா 3 ஸ்கொயர் தான் 9. இப்போ இங்க 4m ஸ்கொயர் அப்படின்னா 2m ஓட ஸ்கொயர் தான் 4m ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் அப்போ இதை வச்சு யோசிச்சு பார்க்கலாம். a plus b the whole square ஃபார்ம்ல எழுத முடியுமா அப்படின்னு. இப்போ இது 3 ஸ்கொயர்டாகவும் இது 2m the whole ஸ்கொயர்டாகவும் இருந்துச்சுன்னா 3 into 2 6, 6 into 2 12. ஸோ 12m தான் இங்கேயே இருக்கு. அப்போ a plus b the whole square ஃபார்முலால இதை எழுதலாம். அப்போ 3 plus 2m the whole squared. அதான் இங்க எழுதியிருக்கோம். அடுத்து இந்த 2 இந்த ஸ்கொயர் ரூட்னா என்ன? பவர் 1/2 அர்த்தம். அப்போ 2 into பவர் 1/2 போட்டோம்னா அந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த ரூட் கேன்சல் ஆயிட்டு 3 plus or minus 2m plus 3 கிடைச்சிடும் x. ஓகே, இப்போ எக்ஸுக்கு 3 பிளஸ் வச்சு ஒரு வேல்யூ, 3 மைனஸ் வச்சு ஒரு வேல்யூ நமக்கு கால்குலேட் பண்ண முடியும். அப்ப ரெண்டு ரூட் நமக்கு கிடைச்சிருமா? அதான் இங்க கண்டுபிடிக்கிறோம். பிளஸ் வச்சு ஒரு வேல்யூ போட்டோம்னா 6 plus 2m by 2 கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் காமனா 2 இருக்கிறனால 2ஆல கேன்சல் பண்ணா 3 plus m கிடைக்குது. அடுத்து 3 minus 2m plus 3 போட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா minus 2m by 2, 2 கேன்சல் ஆச்சுன்னா minus m கிடைக்குது. So our roots are 3 plus m and minus m. 3 plus m and minus m. இதுதான் ஆன்சர். So answer B. Okay. Definitely இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Wish you all the best.